இன்றைக்கான நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்றைக்கி செப்டம்பர் 29th இருக்கோம் இல்லையா, வேர்ல்டு ஹார்ட் டேயில் இருக்கோம், உலக இருதய தினம். எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 29 தான் இந்த வேர்ல்டு ஹார்ட் டேவை கொண்டாடுறாங்க. இன்றைக்கி நம்மளும் அதை பற்றி தான் பேச போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷத்தோட தீம் டோன்ட் மிஸ் அ பீட். அதாவது ஒரு இருதய துடிப்பையும் கூட அலட்சியமாக விட்டுறக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ நம்ம பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் பல தடவை சொன்ன மாதிரி தான் சில ஹெல்த்தி ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்ல குட் ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிடுங்க, பச்சை காய்கறிகள் நிறைந்த உணவை எடுத்துக்கோங்க, சிகப்பு மாமிசத்தை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, வெள்ளை மாமிசத்தை எடுத்துக்கலாம் அளவான்னு சொல்கிறாங்க, பொரிச்ச உணவை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, வேக வச்ச உணவை எடுத்துக்கணும், சால்ட்டு கம்மியாக போட்டுக்கணும், தண்ணீர் நிறைய பருகணும். ரெண்டாவது விஷயம், நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு நார்மல் அடல்ட்டு 7000 அடியாவது எடுத்து வச்சுருக்கணுமா, நகர்ந்துருக்கணுமா. அது இப்போ எல்லாருமே வாட்ச் ஒன்று வச்சுருக்கோம், சிம்பிளாக அதை கட்டிட்டா போதும். அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் போயிருக்கீங்கன்னு அது காமிக்கும். நீங்கள் ஒரு ஈவினிங் ஆகும்போது உங்கள் வாட்சை செக் பண்ணிங்கன்னா ஒரு 5000 தான் ஆயிருக்கு, இல்லை 6000 தான் ஆயிருக்கு. நீங்கள் பொதுவாக வேலை பண்ணும்போது நகரும்போது என்ன பண்ணாலும் சேர்த்து அது கணக்கு காமிக்கும் இல்லையா. அது மாதிரி 5000 or 6000 ஸ்டெப்ஸ் தான் வந்திருக்குன்னா, நீங்கள் தயவுசெய்து ஒரு எக்ஸ்ட்ரா 5 to 10 minutes நடந்தீங்கன்னா கூட 7000 ஸ்டெப்ஸ் கணக்கு முடிஞ்சிடும். இது மாதிரி ஒரு நாளைக்கு 7000 ஸ்டெப்ஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட ஹார்ட்டு கட்டாயம் ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா கட்டாயம் நம்ம ஹார்ட்டை ஹெல்த்தியாக கடைசி வரைக்கும் வச்சுப்போம். ஓகே, பண்ணுவீங்களா?